முஷி என்ன வேலை செய்றீங்க? ஒண்ணு கூட ஒழுங்கா இல்லை, ஒரு ஃபைல் கூட. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், இல்லைன்னா எல்லாரையும் சாக் பண்ணிடணும் வேலையை. சண்முகம் சொல்லுங்க. தம்பி எங்கடா? தம்பி ரூம்ல இருக்காருங்க ஐயா. போய் தண்ணி எடுத்துருவா. சரிங்க ஐயா. ஜமீன்தார் தண்ணி. மைசன் யாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட்சிங் இன்ஸ்டா. இன்ஸ்டா பாக்குற நேரத்துக்கு ஏதாவது ஆன்லைன் கோர்ஸ் பண்ணிருக்கலாம்ல. கோர்ஸ் பண்ணி ஜாப் கிடைக்கும், ஜாப் கிடைச்சி நல்ல சேலரி கிடைக்கும். சேலரி கிடைச்சி என்னடா? சேலரி கிடைச்சா நீங்க கால் மேல கால் போட்டுன்னு லீட் பண்ணலாம்ல. இப்ப அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா பணக்காரன்ற திமிர்ல ஆடுங்க. வாட்? நீங்க சமாளிக்கிறதெல்லாம் எனக்கு தானே, அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? திஸ் இஸ் நாட் ஃபேர் டாட். எனஃப். டோன்ட் டாக் டு மீ. பாபு கமிங் டாட். யா டாட். நாளைக்கு ஒரு இடம் போறோம், ரெடியா? எங்க டாட்? நாளைக்கு சொல்றேன். ஆபீஸ் இல்லாம வேற எதுவும் வந்தாலும் ஓகே டாட். இதான் பாரு, யாரோ மாராசம் வரோம்பா. வாசாமி வாசாமி சாமி வாசாமி. பெரிய நோட்டா போடு சாமி, பெரிய நோட்டா போடு சாமி. ₹1 போறது என் கூட உட்காரலாம்ல, நல்ல கலெக்ஷன் வச்சு ஆகும். இங்க எதுக்கு டாடி வந்திருக்கோம்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இங்க என்னடா முக்கியமான வேலை? சொல்றேன் நான். ஜாகிங் எதனா போக போறீங்களா? இல்ல கொஞ்சம் பைசா இருக்கு, வச்சுக்க. பாருங்க சாமி. இல்ல கொஞ்சம் காசு இருக்கு, வச்சுக்க. நன்றி. இந்தா நீ கொடு. எதுக்கு டாடி இவ்வளவு காசு எனக்கு கொடுக்குறீங்க? ஒரு வேலை இருக்குது. ஏன் நல்லா இருங்க ஐயா, நீங்க உங்க பசங்க நல்லா இருக்கணும். எதுக்கு டாடி? சொல்றேன். பங்கு எவ்வளவு கொடுத்தாங்க காசு? எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. உனக்கு எவ்வளவு கொடுத்தாரு? உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? ₹1,00,000. எனக்கும் ₹1,00,000 தான். எனக்கும் ₹1,00,000 தான் கொடுத்தாரு. மேட்ச்மா எல்லாருக்கும் சண்டை போடக்கூடாதுன்னு ₹1,00,000 கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கட்டும். இந்த பணம் வச்சு என்ன பண்ண போறேப்பாங்க? ஜாலியா சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். நீ பங்கு நம்ம என்ன சரக்கு போடணும், சீட்டு கீட்டு இல்லைன்னு அப்படியே ஜாலியா இருக்க வேண்டியதான். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு யோசனை வச்சிருக்கேன், பார்ப்போம். ஆண்டவன் புண்ணியத்துல அது ஓகே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு முடிவு எடுப்போம். எதுக்கு பிச்சைக்காரன் காசு கொடுத்தீங்க? எதுக்கு அவ்வளவு காசு கொடுத்தீங்க? அது ஒரு விஷயம் இருக்கு, உனக்கே போக போக தெரியும். பாபு கொஞ்சமா வெளியே போய். எங்கடா? அன்னைக்கு கேட்டல எதுக்கு பிச்சை காசு கொடுத்தீங்க, ஆமா அதை பத்தி சொல்றேன். இங்கே சொல்லுங்க. இல்ல ஒரு நேர்ல பார்த்தாதான் புரியும். நேர்ல போகணும். ஏன் கொடுத்த காசு திரும்ப வாங்க போறீங்களா? வா, உனக்கே தெரியும். பிரபு வராரு. வாங்க சாமி வாங்க, தாங்க சாமி தாங்க. தரத்துக்குலாம் எதுவும் வரல நானு. என்கிட்ட கொடுக்கறது எதுவும் இல்லையே சாமி. அதான் பார்த்தாலே தெரியுது உங்ககிட்ட அந்த ஒண்ணும் இல்லைன்னு. நான் கொடுத்த காசு என்ன பண்ணேன்? ஜாலியா சாப்பிட்டேன், என்ஜாய் பண்ணேன். இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு திரும்ப இங்கேயா உட்காண்ட சாமி. சரி, உங்க கூட 2 பேர் இருந்தாங்க, அவங்க என்ன? ஒருத்தர் எங்கன்னு தெரியல, இன்னொருத்தர் எனக்கு மேல இருக்காரு சாமி. இதுக்குதான் உனக்கு காசு கொடுத்தீங்களா? போச்சா? சார் நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கனா இல்லையா? நீ ரொம்ப நல்லா இருக்க. ஆமா, உன் கூட இன்னொருத்தன் தானே, அவன் எங்க? அவரா? பக்கத்து சந்தில போய் பாருங்க.
டேட் இதை காட்டுறதுக்காக தான் என்ன கூப்பிட்டு வரீங்களா? நான் காசு வேஸ்ட் பண்ண மட்டும் நீங்க கேக்குறீங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அவசரப்படாத, இன்னொருத்தன் இருக்கான், அவனையும் பார்த்து. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னொருத்தனை பார்க்கணும். கண்டிப்பா பார்த்து. டைம் வேஸ்ட் பண்றீங்க டேட். ப்ரோ குட் ஈவினிங் சார். என்ன இருக்கு? ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன? எனக்கு ஒரு கிரேப். உங்களுக்கு சார்? ஒரு ஆரஞ்சு. கிரேப் ஆரஞ்சு. ஓகே சார், 2 minutes. சார் your fresh orange juice. Thank you. And your fresh grape juice. Thank you. Have a nice evening. சார் நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருங்க, எங்க போகாதீங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. நல்லா இருக்கியாப்பா? நீ என்ன பண்ற? சார் நம்ம கடை தான் சார் இது. அப்படியா? ஆமா சார், நீங்க கொடுத்த பணம் வச்சு தான் நான் இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா சார், என்கிட்ட காசு கிடையாது. நீங்க டைத்துக்கு அந்த காசு கொடுத்தீங்க. டைமோட அருமை எனக்கு தெரியும், காசோட அருமை எனக்கு தெரியும். ஸோ அதனாலதான் இந்த பணம் வச்சு தான் நான் முன்னேறி இருக்கேன். ரொம்ப இன்னொரு சந்தோஷம். கடை கூட நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அந்த 3 பேர்ல நீ ஒருத்தனாவது முன்னுக்கு வந்தீங்க. ரொம்ப நன்றி சார். சார் நீங்க ஜூஸ் சாப்பிட்டு பேசிட்டே இருங்க, நான் இப்போ வரேன். பாபு, இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? நான் 3 பேருக்கு ஒரே மாதிரி தான் காசை கொடுத்தேன். ஆனா அதுல முதல் ஆள் என்ன பண்ணான்? காசையும் வேஸ்ட் பண்ணிட்டான், அவனுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேஸ்ட் பண்ணிட்டான். அதே 2வது ஆளு கொடுத்த பணத்தை குடிச்சு தேவையில்லாம அவன் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். 3வது ஒருத்தனை பத்தியா, அவன் கொடுத்த பணத்தையும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா யூஸ் பண்ணி இந்த கடைக்கு முதலாளி ஆயிட்டான். இப்போ உன் கையில தான் இருக்கு. நீ கரெக்டா டைமையும் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம், இவரை மாதிரி முதலாளி ஆகலாம். இல்லைன்னா அந்த 2 பேர் மாதிரி உன் நிலைமை உன் கையில தான் இருக்கு முடிவு. அந்த 2 பேர் மாதிரி ஆக போறியா, இல்ல இவரை மாதிரி லைஃப்ல ஜெயிக்க போறியா? யுவர் சாய்ஸ். வாழ்க்கையும் நேரமும் சேர்ந்து 2 ஆசிரியர்கள். நேரத்தை நல்லா பயன்படுத்திக்க வாழ்க்கை கற்றுக் கொடுக்குது, வாழ்க்கையின் மதிப்பை நேரம் கற்றுக் கொடுக்குது. அதனால தான் yesterday is a history, tomorrow is a misery, and today is the gift. That is why it is called the present.